ஏர்லி மார்னிங் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? லோயலா காலேஜுக்கு தாங்க. எனக்கு ஒர்க் ஷாப் லோயலா காலேஜில் இருக்குது. என்னோடய கெரியருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினேன். அதனால் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கிடச்சாச்சு. என்னோடய ஊர்லேருந்து 4 to 5 hours ஆகும். ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டேன். ஸோ பஸ்ஸும் எனக்கு கிடச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் ஜன்னலோர சீட்டும் கிடச்சாச்சு. யாருக்கு தாங்க ஜன்னலோர சீட்டு பிடிக்காது? ஸோ ஜன்னலோர சீட்டில் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தாம்பரம் போயிட்டு அங்கே வந்து பஸ்ஸாக ட்ரெயினாக நான் டிசைட் பண்ணும்பொழுது என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ட்ரெயின் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரெயினை மாறி மாறி ஏறி ஒரு வழியாக காலேஜும் வந்து சேர்ந்துட்டேன். காலேஜ் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு பர்சனாக நான் தான் போனேன். லாங் ட்ராவல்லேருந்து போகிறதால பிஃபோராகவே நான் போயிட்டேன். அங்கே என்னோடய ஒர்க் ஷாப்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து மெமரிஸ்க்காக நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஈவினிங் ட்ராவல் என்னோடய ட்ரெயினில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரெயினில் கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா மார்னிங் வந்து ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அக்காவுக்கு தான் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். தென் கிளாம்பாக்கம் வந்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் என்னோடய செகண்ட் டே ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜன்னலோர சீட்டும் கிடச்சாச்சு. ஏர்லி மார்னிங் செம்ம தூக்கங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ பிஃபோர் டே வந்ததும் கொஞ்சம் லேட்டாக ஆனதால் பஸ்ஸு ஏறியாச்சு. இந்த செகண்ட் டே வந்து நான் கொஞ்சம் பயம் இல்லாமல் போனேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணதால் செகண்ட் டே நானே ட்ரெயின் டிக்கெட் எடுத்து நானே வந்து காலேஜுக்கு ரீச் ஆகிட்டேன். அங்கே செகண்ட் டேவும் எனக்கு நல்லபடியாக வந்து முடிஞ்சது. அங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே. தென் அங்கே ஒர்க் ஷாப் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அகைன் என்னோடய ட்ரெயின் ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரெயினில் வரும்பொழுது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதே போல் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட்போர்ட்லாம் இங்கே அடிக்கலைங்க. நான் இறங்கலான்னு வந்து நின்னேன். அப்போது வந்து வீடியோஸ் எடுக்கலாமேன்னு எடுத்தது தான். ஸோ உங்களுக்கும் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கொடுங்க. அகைன் கிளாம்பாக்கம் வந்துட்டு அங்கேருந்து நான் ஊருக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 11 ஆகிடுச்சு. வர வழியில் பரனூரில் அவ்வளோ டிராஃபிக், 30 மினிட்ஸுக்கு மேலே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய செகண்ட் டே ஒர்க் ஷாப்பை நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கும் நான் வந்துட்டேன். ஸோ உங்களுக்கும் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கொடுங்க. பிரபாவதி நடராஜன் சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கிளாம்பாக்கத்தை பற்றி நான் சொல்லணும். கிளாம்பாக்கம் வந்து உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. பேட்ரி கார்டெலாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகே, தேங்க்யூ.